Hello everyone. Today we are going to see about three words and its meanings and with the examples. The three words are almost, meanwhile and beyond. Almost பாத்தீங்க அப்படின்னா almost கிட்டத்தட்ட almost I reached the railway station but the train already left அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் கிட்ட போயிட்டேன் railway station கிட்ட போயிட்டேன் ஆனா train வந்து already போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீன்வைல் இன் பெட்வீன் இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மீன்வைல் யூஸ் பண்ணுவோம். மோர் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இன்னும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னும் அடிஷன் சொல்கிறது. பியாண்ட் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட். பியாண்ட் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் தட். இதுக்கு அப்பால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பியாண்ட். லெட்ஸ் see some examples for that. First one, we were almost missed the flight. கிட்டத்தட்ட நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம் எனக்கு. ஏன்னா செக்கிங்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ almost we were almost missed the flight. The next one, the marriage hall was almost empty while we reached. நாங்கள் போகும்போது அங்கே போய் எங்கே சேர்ந்தப்போ மேரேஜ் ஹால் ஃபுல்லாமே எம்டியாக தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஃபுல்லாக எம்டியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீன்வைல் டூரிங் தட் டைம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கால்டு மீன்வைல். ஆக்சுவலாக மீன்வைலுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்குது, பட் ஐ ஹவ் டேக்கன் திஸ் ஒன். Our borewell pump does not work, so we use corporation water meanwhile. ஒர்க் பண்ணவே இல்லை, எங்களோட போர்வெல் ஒர்க் பண்ணதுனால அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், அதுக்கு நடுவில் அந்த டைமில் நாங்கள் கார்பரேஷன் வாட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். Our borewell pump does not work, so we were using we use corporation water meanwhile. Okay. The third one, beyond. Beyondனா என்ன அப்படின்னா அதுக்கு அப்பால் பின்னாடிலாம் சொல்லுவோம் இல்லையா. பியாண்ட் த சக்ஸஸ் தெர் இஸ் அ கிரேட் ஹார்ட் ஒர்க் பியாண்ட் த சக்ஸஸ். அவனோட வெற்றிக்கு பின்னாடி அவனோட ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் இஸ் எவ்ரி திங் செட்டில்டு இன் த ஹவுஸ் பியாண்ட் ஸ்டேர் கேஸ். அந்த ஸ்டேர் கேஸை தவிர அந்த வீட்டில் எல்லாமே செட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறது தான். தென் ஹீ டஸ் ஆக்சுவலி he buy this, it is beyond his budget. He bought அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி he bought this costly item beyond his budget. அவனோட பட்ஜெட்டுக்கு மீறி இந்த காஸ்ட்லி ஐட்டமாக அவன் வாங்கியிருக்கான். he bought this costly item beyond his budget. Okay, so these are the three words we have seen today. Almost கிட்டத்தட்ட, meanwhile in between or during the time, beyond அப்படிங்கிறது greater the distance or beyond அதுக்கு பின்னாடி அதுக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, that is called beyond. So whenever you want to use this, make use of these three words in your sentences, and I gave some examples also. Let's see in the description box also. Thank you so much for watching my video, and I catch you in the next one. Until that, signing off, Dr. L. Komathi. Thank you.